ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2025 பாலிசி நோட்ஸில் திருநங்கைகள் பற்றிய சில இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதை தான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒன்றிய அரசுக்கும் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு கேஸ் நடந்திருக்கும். எப்போன்னா 2014 கேஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, திருநங்கை, திருநம்பி, இடைப்பாலினர் உள்ளிட்ட திருநங்கையர்களுக்கும் அரசியலமைப்பு உரிமைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ இந்த கேஸ் மூலயமா தான் திருநங்கையர்களுக்கு அடிப்படை உரிமைகள் உண்டு அப்படிங்கிறது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தலைவர் யாருன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தான் இந்த திருநங்கைகள் வாரியத்தோட தலைவர். ஸோ இதில் எத்தனை உறுப்பினர்கள்னு பார்த்தோம்னா 28 உறுப்பினர்கள் இருக்காங்க. டோட்டலாக 28 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் 15 பேர் வந்து அலுவல் சார் உறுப்பினர்கள், 13 பேர் அலுவல் சாரா உறுப்பினர்கள். ஸோ தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் இயர் 2008. தலைவர் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். உறுப்பினர்கள்னு பார்த்தோன்னா 15 அலுவல் சார் உறுப்பினர்கள் மற்றும் 13 அலுவல் சாரா உறுப்பினர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, திருநங்கைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, திருநங்கையர்களுக்கு அடையாள அட்டை இருக்குது, மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்குது, இலவச பேருந்து பயணம், உயர்கல்விக்கான நிதியுதவியும் வழங்கப்படுது, திருநங்கையர்களுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்குறாங்க, தனிநபர் மற்றும் வாணிகம் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படுது, சுய தொழிலுக்கான மானியமும் வழங்கப்படுது. ஸோ இதில் வந்துட்டு திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாகவே கைபேசி செயலி இருக்குது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா February 2021 தான் திருநங்கைகள் அப்படின்னு நேம் கொண்ட ஒரு கைபேசி செயலி வந்து செயல்பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஓய்வூதியம் பார்த்தோமா, மந்த்லி ஓய்வூதியமாக அவங்களுக்கு 40 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே வந்துட்டு 1500 ரூபா வந்துட்டு மந்த்லி பென்ஷனாக அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ 2023 வரையுமே வந்துட்டு 1000 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. 2023 மார்ச் ஆஃப்டர் வந்துட்டு 1500. ஸோ இப்போ எல்லாருமே 1500 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பயனடைஞ்சவரோட எண்ணிக்கை வந்து 1599 பேர் இதன் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உயர்கல்வி திட்டம். திருநங்கையர்களுக்கான உயர்கல்வி திட்டம் வந்து எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டதுன்னா 2024. நெக்ஸ்ட்டு, திருநங்கைகளோட உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 2019. ஸோ அவங்களுக்கான உரிமைகள் பாதுகாப்புக்கான சட்டம் வந்துட்டு 2019 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அந்த சட்டத்திற்கான விதிகள் வந்து 2023 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு மாநில திருநங்கை உரிமைகள் பாதுகாப்பு விதிகள் 2022. நெக்ஸ்ட்டு, உள்ளக குழு இணையதளம் வந்து அதாவது அவர்களுக்கு வந்து ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டாலோ அதெல்லாம் சொல்கிறதுக்கான இணையதளம் தான் உள்ளகக்குழு இணையதளம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா August 14, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, துணிநூல் மற்றும் ஆடை நிறுவன பாலின சமத்துவம் முத்தரப்பு கூட்டமைப்பு எப்போ நடந்திருக்குன்னா August 14, 2024. ஸோ இதுவும் அப்போ தான் நடந்திருக்கு. உள்ளகக்குழு இணையதளமும் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் பற்றி சில டேட்டாஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் வந்துட்டு 1993 ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2008. ஸோ வந்து இது வந்துட்டு ஒரு பகுதியளவு நீதித்துறை கொண்ட அமைப்பு தான். தமிழ்நாடு மகளிர் மாநில ஆணையம் அப்படிங்கிறது பகுதி நீதித்துறை கொண்ட அமைப்பு. ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகளிர் ஆணையம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ஸோ வந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு அதை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய ஊட்டச்சத்து மாதமாக எந்த மாதம் கடைபிடிக்கப்படுகிறதுனா செப்டம்பர் மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் உறுப்பினர்கள் அதாவது ஒரு தலைவர் மற்றும் 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் June 18 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ June 18, 2024. ஸோ இதன் மூலியமாக அவர்களுக்கான பயன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 கோடி மானியம் வழங்குறாங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மற்றும் தொழில் மைய கழகம் இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த 1 கோடி மானியம் வந்து கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிருக்கு வழங்கப்படுது. நெக்ஸ்ட்டு, ஔவையார் விருது பற்றி பார்க்கலாம். ஔவையார் விருது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா March 8 அன்னைக்கு வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான பரிசு தொகை பார்த்தோன்னா 1,50,000 காசோலை மற்றும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு சிறந்த சமூக சேவகர் விருது மற்றும் சிறந்த தொண்டு நிறுவனம் விருதும் ஆகஸ்ட் 15 அப்போ கொடுக்குறாங்க. ஸோ சிறந்த சமூக சேவகர் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ப்ரைஸ் மணி வந்து 50,000 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுவே சிறந்த தொண்டு நிறுவனம்னு பார்த்தோம்னா 1,00,000 ரூபீஸ் அண்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஸோ திருநங்கைகள் பற்றின முக்கியமான விஷயங்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் முதியோர்கள் பற்றின தகவல்களை பார்க்கலாம். தேங்க்யூ.